கர்த்தர் உனக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக ஒரு வெளிச்சத்தை உண்மையிலே பாய வைக்கிறார். எனக்கு பலன் இல்லை என்று சொல்லுகிறாயா? ஜெபிக்க முடியவில்லை என்று சொல்லுகிறாயா? சோர்ந்து போயிருக்கு என்று சொல்லுகிறாயா? என் சமூகத்துக்கு வா, நான் உனக்கு பலனை கொடுக்கிறேன். எல்லா பிரச்சனைகளையும் சுட்டரிக்கிற ஒரு வல்லமை உன் மேல நான் கொடுக்கிறேன். நீ அசைக்கப்படுவதில்லை, நீ அசைக்கப்படுவதில்லை, நீ பயப்படாதே, நீ பலம் கொண்ட திறமனதாரு. அவர் உன் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தரை தேட ஒருமித்து நாம் வந்திருக்கிறோம். இந்த கால வேளையிலே கர்த்தரை தேடும்போது உங்கள் உள்ளத்திலே ஒரு தெய்வீக ஒரு சமாதானம் கடந்து வருவதை நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா அதிகாலை தேடுகிற கண்டடைய வேண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு தெய்வீக ஒரு மகிமை உங்களை என்ன செய்யும்? மூடியிருக்கும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இமைப்பொழுதிலே சடிதிலே எல்லா சூழ்நிலைகளும் எல்லா காரியங்களும் என்ன செய்ய போகிறது? மாறப்போகிறது. நம்ம உற்சாகமாக ஆவியில் நிரம்பி நம்ம ஆராதிக்கிற அபிஷேகத்தில் நிரம்பி ஆராதிக்கிற ஒரு சூழ்நிலை வரப்போகிறது. பயமில்லாமல் ஆராதிக்கிற ஒரு சூழ்நிலை வரப்போகிறது. இப்போது கூட நம்மளுடைய ஒரு சின்ன ஒரு பதஷ்டம் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தர் என்ன செய்கிறாரு? கூட இருக்கிறார். அதனால் இந்த நாளிலே ஒரு எதிர்பார்ப்போட நீங்கள் அமர்ந்திருங்கள். வரப்போகிற நாட்களிலே உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. புடமிட்டு பிற்பாடு பொன்னா விளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் ஆபிரகாம் எந்த தவறும் செய்யவில்லை, எந்த பாவமும் செய்யவில்லை, தேவனுக்கு விரோதமாக எதுவுமே செய்யவில்லை, விசுவாசமாக தான் இருந்தார். ஆனால் அவருக்கு ஒரு சோதனை வந்தது. அந்த சோதனையில் அவர் என்ன செஞ்சார்? ஜெயித்தார். சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ எந்த தவறும் செய்யவில்லை. அவர்கள் தேவன் மேல் வைராக்கியமாக இருந்தார்கள். அக்கினிச்சுழலில் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த நேரத்தில் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பி வைக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி அந்த ராஜாக்கு பணியாமல் தேவனுக்கு பணிந்தார்கள். அவர்கள் தேவனுக்கு பயந்து கர்த்தருக்கு பயந்து அந்த அக்கினிச்சுழலில் போடப்பட்ட போது தேவன் அவர்களோடு இறங்கி முடிகூட பொசுங்காமல் அப்படியே அவர்கள் வெளியே வந்தார்கள். தேவன் மேல் வைத்த ஒரு வைராக்கியம். தானியேல் எந்த தவறும் செய்யவில்லை, எந்த பாவம் செய்யவில்லை. ஆனால் கர்த்தர் அவரோடு இருந்து சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். அதாவது பிரச்சனை என்பது, வேதனை என்பது, பலவீனம் என்பது, நெருக்கம் என்பது, பாடுகள் என்பது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். பார்த்துக்கொள்ளுங்க. கோடீஸ்வரனாக இருந்தால் கூட பார்த்துக்கொள்ளுங்க, ஏதாவது ஒரு வகையில் ஒரு சோதனை ஒரு வேதனை வரத்தான் செய்யும். நம்ம குடும்பத்தில் எனக்கு பிரச்சனையே கிடையாது, சோதனையே கிடையாது, வேதனையே கிடையாது சொல்ல முடியாது. எத்தனையோ கோடீஸ்வராக இருந்தாலும் ஏதாவது ஒரு பாடுகள் வரும், பலவீன பாடுகள் வரும். அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சோதனை வரும்போது அந்த உபத்திர நேரத்தில் நாம் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டும். உபத்திரத்தில் பொறுமையாக இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய காரியங்களை பார்ப்பார், நம்முடைய எண்ணத்தை பார்ப்பார். விசுவாசமாக இருக்கிறோமா இல்லையான்னு சோதிப்பார். யோபை பிசாசு புடமிட்ட போது தேவனுக்கு தெரியாமல் இல்லை, தேவன்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் என்ன செய்கிறான்? யோபை என்ன செய்கிறான்? கொடுமைப்படுத்துகிறான். சொத்தை அழித்தான், பிள்ளையை அழித்தான், சரீரத்தில் வாதையை கொடுத்தான். பார்த்துக்கொள்ளுங்க. இது தேவனுக்கு தெரியாமல் இல்லை, தேவன் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். தேவன் தான் உத்தரவு கொடுத்தார். அவன் உயிரை மட்டும் எடுக்காத, நீ என்ன வேலை பண்ணிக்க, அவன் ஏன் பிள்ளை அப்படிங்கிறார். அவன் என்ன சொல்கிறான்? யோபை எப்படியாவது தேவனை முறுமுறுக்க வைக்கணும், ஏன் இப்படி செஞ்சார் அப்படின்னு சொல்ல வைக்கணுங்கிற எண்ணத்தில் தான் யோபை போய் என்ன செய்யறா? கொடுமைப்படுத்துகிறான். பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி சொல்லிட்டாருன்னா தேவன் தோற்று போயிருப்பார். யோபை நம்பி சொன்னார், அவன் ஏன் பிள்ளை, வேணா அவனை டெஸ்ட் பண்ணிப்பார் அப்படின்னாரு. ஆனால் கடைசி வரை தான் பிள்ளை இழந்து, சொத்து இழந்து, எல்லாமே இழந்தும் சரீரத்தில் ஒரு பலவீனம் எப்போதுமே இருந்து கொண்டே இருந்தது, உச்சந்தலேருந்து உள்ளாங்கல் வரை. அந்த நேரத்தில் கூட பார்த்துக்கொள்ளுங்க, கடவுளை குறித்து, தேவனை குறித்து ஒரு சின்ன ஒரு தவறான வார்த்தை, ஒரு அவிவிசுவாசமான வார்த்தை பேசவே இல்லை. பார்த்துக்கொள்ளுங்க. மனைவி கூட இந்த பலவீனத்தில் எதுக்கு இருக்குது, நீ செத்துறவு பண்ணா, ஆனால் தேவன் கொடுத்தார், எடுத்தார், அப்படி தான் சொன்னார். இன்னொரு வார்த்தை சொன்னார், நான் புடமிட்டு கொண்டு இருக்கிறேன், பொண்ணாக விளங்குவேன் அப்படின்னார். அதே போல் அவர் வார்த்தையின்படி அவர் பொண்ணாக விளங்கினார், ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். அதே போல் உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் வாழ்க்கையிலே என்ன ஒரு சோதனை வந்தாலும், என்ன ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் பொறுமையை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒரு நிந்தைகள் வரலாம், உங்களுக்கு ஒரு அவமானம் வரலாம், உங்களுக்கு விரோதமாக சில பேர் எழும்பலாம். அந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையை நீங்கள் காத்து கொண்டால்
கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுக்கு யோபுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்தது போல் நமக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த வேளையிலே நம்ம எல்லாம் தேவ சமூகத்தில் நம்முடைய சிந்தையை ஒருநிலைப்படுத்தும். இந்த காலை வேலை என்பது ஒரு நிசப்தமான ஒரு நேரம் பார்த்துக்கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் வெளியே புறப்பட்டு கிளம்பும்போது பல பேரை பார்க்குறீங்க. 6 மணி 7 மணிக்கு மேலே பல ஃபோன் கால்கள் வரும். சில ரகசியங்களை சொல்லுவாங்க, சில வார்த்தைகளை பேசுவாங்க, சில வேலை காரியங்களை குறித்து பேசுவாங்க. அதில் பல குழப்பங்கள், பல சஞ்சலங்கள் இந்த மனதுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். ஆனால் இந்த காலை வேளையில் முதல்ல எந்திரிச்சோன்னே நீங்கள் குளிச்சுட்டு தேவ சமூகத்தில் வந்திருக்கீங்க. இந்த நேரம் ஒரு கலக்கம் இல்லாத ஒரு உங்கள் சிந்தையிலையும் உங்கள் ஆத்மாவிலையும் எந்த ஒரு போராட்டம் இல்லாத ஒரு நிலை பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் யாரையுமே நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசியிருக்க மாட்டீங்க, வெளியே போயிருக்க மாட்டேங்க, வேலை ஸ்தலத்துக்கு வெளியே போயிருக்க மாட்டேங்க. அப்போ இந்த ஆத்மா ஒரு அமர்ந்த தண்ணீரண்டை போல் ஒரு அமைதியாக இருக்கிற ஒரு நேரம் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இந்த நேரத்தில் தேவனுடைய மகிமையை நீங்கள் கொண்டு வரும்போது, தேவனுடைய வார்த்தையை கொண்டு வரும்போது, தேவனுடைய கிருபை உள்ளத்தில் கொண்டு வரும்போது அது இந்த நாள் முழுதும் நம்மளை கரம்பிடித்து நடத்தும். அதான் கர்த்தர் சொல்கிறாரு, அதிகாலை தேடுகிறவன் என்னை கண்டறிவான். காலை வேளையிலே என்னுடைய கிருபை புதிதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த கால வேளையில் அவருடைய கிருபை நமக்கு புதுசாக இருக்குது, பழசு கிடையாது. அப்போ இந்த கிருபையை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய கிருபையை, நம்முடைய வல்லமையை, அவருடைய மகிமையை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது இந்த நாள் முழுவதும் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நம்ம என்ன செய்வோம், கடந்து போவோம். அதனால் காலை வேலை என்பது நீங்கள் அசட்டை பண்ணக்கூடாது. காலை தான் ஒரு முக்கியமான ஒரு நேரம் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த நாள் மாத்திரமல்ல, தினமும் நீங்கள் காலை வேளையிலே நீங்கள் கர்த்தரை தேடுங்கள். கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நிமிடம் குறைவுபடாது. அந்த நாளை தேவன் கர்த்தரை ஒப்புக் கொடுங்கள். இந்த நாள் வெற்றி நாளாக மாறுவதாக, இந்த நாள் விடுதலையின் நாளாக மாறுவதாக, இந்த நாள் எனக்கு கிருபையின் நாளாக மாறுவதாக என்று சொல்லி அந்த நாளை தேவனுக்கத்தில் ஒப்பு கொடுத்து தேவனை நீங்கள் மகிமைப்படுத்தி பாருங்கள். அதிகாலை வேளையிலே தேவனை மகிமைப்படுத்தி பாருங்கள். உங்கள் முதல்ல ஃபஸ்ட் உங்கள் ஆத்துமாவில் ஒரு ஒரு அமைதி உணர்வதை நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு சமாதானத்தை நீங்கள் அதை அனுபவிக்கிறதை நீங்கள் பார்ப்பீங்க. பார்த்துக்கொள்ளுங்க. இது இந்த காலை வேலையில் மட்டும்தான் கிடைக்குமே ஒழிய வேறு எந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்காது. பார்த்துக்கொள்ளுங்க. எதுக்கு கர்த்தர் காலை வேலையில் மண்ணாவை வர வைக்கிறாரு சொல்லுங்கள் பார்ப்போம். வெயில் ஏற அந்த மண்ணா என்ன செஞ்சிடும், அது உருகி போயிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவன் காலை வேலையில் தான் அற்புதங்களை செய்கிறார். பார்த்துக்கொள்ளுங்க. காலை வேலையில் தான் அதிசயங்களை செய்கிறார். பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் ஒரு 7 மணிக்குள்ள கர்த்தரை எப்படியாவது பற்றி கொண்டிருங்க. கர்த்தரோடு நீங்கள் உறவாடுங்க. பார்த்துக்கொள்ளுங்க. இந்த காலை வேலையை மட்டும் நீங்கள் அசட்டை பண்ணிதான். ஏன்னா காலையில் தான் கர்த்தர் அவர் சில அற்புதங்களை செய்கிற ஒரு நேரம். பார்த்துக்கொள்ளுங்க. அநேக அற்புதங்களை காலை வேலையில் தான் பண்ணுறாரு தேவன். மண்ணாவை வர வைக்கிறது காலை வேலையில் தான். பார்த்துக்கொள்ளுங்க. வெயில் ஏறும்போது அவர் கொடுத்த அந்த மண்ணா உருவும். பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அதே போல் இந்த காலை வேலையை நீங்கள் தினமும் நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் அசட்டை பண்ணாமல் அந்த காலை வேலையிலே கர்த்தரை தேடுங்கள். ஒரு 1/2 மணி நேரம் நல்ல தேவனை மகிமைப்படி துதிச்சுட்டு உங்கள் விண்ணப்பத்தை வைங்க. விண்ணப்பத்தை வச்சுட்டு ஒரு 2 அதிகாரத்தை படிச்சுட்டு அடுத்த வேலையை நீங்கள் ஆரம்பிக்க பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு தெய்வீக ஒரு மகிமை உங்கள் மேலே இறங்குவதை உணர்வீங்க. இந்த நாளிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. எவ்வளோதான் நீங்கள் லேட்டாக படுத்தாலும் கர்த்தர் சமூகத்தில் நீங்கள் காலையில் நீங்கள் உட்காருவதுக்கு நீங்கள் மறந்துடாதீங்க. நீங்கள் எப்படியாவது தேவனுடைய கிருபையை நீங்கள் காலை வேலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். அதுதான் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கிற ஒரு பலன், ஒரு கிருபை. பார்த்துக்கொள்ளுங்க. நாம் எல்லாருமே இப்போது இந்த நேரம் பார்த்துக்கொள்ளுங்க. உங்கள் மனது அப்படியே அலை அடிக்காமல் அமைதியாக இருக்கிற ஒரு நேரம். பார்த்துக்கொள்ளுங்க. அலை அடிக்காமல் நேரம். தாவீது காலை வேளையில் எந்திரிச்சு தேவனை மையப்படுத்துவார். அதே போல் இந்த நேரத்தில் உங்கள் மனதை இப்போது ஒருநிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் சிந்தையை இப்போது ஒருநிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து போவதற்கு முன்னாலே நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சரீரத்தை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, மேகஸ்தம்பம் மேலிருந்து இறங்கினது போல கையளவு மேகம் அது பெருமலையை கொண்டு வந்தது. அவருடைய சக்கின மகிமை நம்ம மூடும்படி உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் கண்களை மூடிய வண்ணமாக அவரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பாருங்கள். இப்போது உங்கள் மேலே ஒரு பிரச்சனம், நீங்கள் வாஞ்சியாக இருந்தால், நீங்கள் தாகமாக இருந்தால், ஆண்டவரே இந்த நாளை உங்களுடைய கரத்தில் கொடுக்குறேன். இந்த நாளிலே உங்களுடைய கிருபை, அதிகாலை வேளையில் உங்களுடைய கிருபை புதிதாக இருக்கிறது. ஒரு புதிய கிருபை என்னை ஆளுகை செய்யட்டும் ஐயா. எனக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும், எனக்கு எவ்வளோ வேதனைகள் இருந்தாலும், ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கும்போது
எனக்கு ஒரு சேதமும் வராது. நீர் என் பக்கத்தில் இருக்கிறீர், நான் அசைக்கப்படுவதில்லை. இதுவரை நடத்தின எபினேசர் என் கூடவே இருக்கிறீர். ஷபலாதரபாலா கராலரபா துரபாலாதுரபாலா கராபா என் கூடவே இரும் ஓ இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையில் வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையில் ஜீவனானீரே. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். இருளான வாழ்க்கையில் வெளிச்சமானீரே அப்பா, உயிரற்ற வாழ்க்கையில் ஜீவனானீரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு எல்லாமே நீங்க தான். சொல்லுங்க. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்த கருத்தை உணர்ந்து ஐயா ஐயா, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. மீண்டுமாக கூடவே இரு ஓ இயேசுவே. உங்க கூட இருக்கிறாரு. இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் தகப்ப ராஜாதி ராஜாவே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் எனக்கு தாய் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் என் தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாம் அப்பா நீங்க தான். எனக்கு எல்லாமே நீங்க தான். என் அம்மாவும் நீரே ஐயா, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும், என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே ராஜா, சோதனை நேரத்தில் நண்பனானீரே. சொல்லுங்க. எல்லாரும் ஒருமனப்படுங்க, எல்லாம் ஒருமனப்படுங்க. வைத்தியரானீரே, சோதனை நேரத்துல, சோதனை நேரத்தில் நண்பனானீரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க. ஒப்பு கொடுங்க, எல்லாம் அவர்தான். என் வைத்தியர் நீரே, இயேசு மகாராஜா, நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் வாழ முடியாது. நன்றி ஆவியானவரையுமே துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் எங்கள் கூட இருக்கணும். இயேசுப்பா,
நாங்கள் தனிமையானவன் அல்ல ராஜா, எங்கள் கூடவே இருமப்பா. வியாதி நேரத்தில் எங்களுக்கு வைத்தியராய் நீ இருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே, நண்பராய் இருக்கிறீர் தகப்பனே, தாயாக இருக்கிறீர் தகப்பனே, தகப்பனாக இருக்கிறீர் தகப்பனே. நாளையில் நாங்கள் சபையரெல்லாம் ஒருமனப்பட்டு உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம் ஐயா. எங்களை பாதுகாத்தவரே, எங்களுக்கு பலன் கொடுத்தவரே, எங்கள் தேவைகளை சந்தித்தவரே, எல்லா பொல்லாப்புக்கு விலைக்கு பாதுகாத்தவரே, தடைகளை நீக்குபவரே, விண்ணக தந்தையே, உம்மை உயர்த்துகிறோம் ஐயா, உம்மை போற்றுகிறோம் ஐயா, உம்மை வாழ்த்துகிறோம் ஐயா. இரக்கத்தின் சுருவியே அப்பா, உம்மை உயர்த்துகிறோம். நல்லவரே 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 அப்பா, உம்மை போற்றுகிறோம் ஐயா, உம்மை போற்றுகிறோம் ஐயா, உம்மை போற்றுகிறோம் ஐயா, உம்மை வாழ்த்துகிறோம் ஐயா. பெரியவரே, உன்னதரே, உயர்ந்தவரே அப்பா, அதிசயமானவரே, மகிமையின் தேவனே, கிருபையின் தேவனே, காப்பவரே அப்பா, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். உமக்கு கோடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் ஐயா. நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோமா. எல்லாம் மாய திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. எல்லாம் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. எல்லாம் துதிங்க, ராஜாவை துதிங்க, மகிமையின் தேவனை துதிங்க. நமக்காக ரத்த சிந்தினவர், நமக்காக அடிக்கப்பட்டவர், எல்லாம் மாய திறந்த மகரது ஷபுல கத்தை நீ மாலா கரலாரா ரெக்லி குரோபோத்து சப்துட போதுட பதுன மார கல்ல குரு தடிக்கு நிமலாரா ரகலக ரகு துடைக்க நம்ம துஷம் துட போதர கந்தன மலகரலரபா. அப்பா, அம்மை உயர்த்துகிறோம் ஐயா, அம்மை போற்றுகிறோம் ஐயா, அம்மை வாழ்த்துகிறோம் ஐயா. நீர் பெரியவர், நீர் நல்லவர், நீர் அற்புத, நீர் அதிசயர், நீர் வெற்றி வேந்தன், விடுதலை நாயகர் அப்பா, அம்மை உயர்த்துகிறோம். ஓ ரீமாலா தூனமா தூர கல்ல தூ சத்த டக்கல்ல ரலரபா ரோக்லோ க்ரோ தூடிக்க நெமிக்கத்து சமுத பதுட பதுட பல கரலரபா. அப்பா, நீர் பெரியவர் 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 பெரியவர். ஓ ரிபாலா தூரபா துஷந்தன். உன் கண்ணீரை கண்ட கர்த்தர், உன் கண்ணீரை கண்ட கர்த்தர், கண்ணீரை துடைக்கும்படி கர்த்தர் இறங்கியிருக்கிறார். மதுஷந்தனமால தரபால கரபா. உன் இதயத்தில் பட்ட காயத்தை கர்த்தர் ஆட்சி கொண்டிருக்கிறார். இது உன் ஆத்துமால ஒரு காயம் இருக்கிறது, உன் இதயத்தில் ஒரு காயம் இருக்கிறது, அது ஆறாமல் அநேக நாட்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவி என்பவர் சொல்கிறார், இதுவும் இதயத்தில் பட்ட காயம், ஆத்துமால பட்ட காயத்தை ஆற்றும்படி ஒரு நல்ல சமாரியனாக இயேசு இந்த வேளையிலே இறங்கியிருக்கிறார். உன் ஆத்துமால வேதனையோடு இருக்கிறாயா? உன் ஆத்துமால துக்கத்தோடு இருக்கிறாயா? உன் ஆத்துமால பலவிதமான போராட்டத்தோடு இருக்கிறாயா? கர்த்தர் சொல்லுகிறார், உன் ஆத்துமால இருக்கிற காயத்தை ஆற்றும்படி, உன் ஆத்துமால இருக்கிற வேதனையை ஆற்றும்படி, உன் ஆத்துமால இருக்கிற துக்கத்தை முறியடிக்கும்படி இதோ நான் உன் பக்கத்தில் நான் இறங்கி வந்திருக்கிறேன். இதோ நான் உன்னோடு தான் இருக்கிறேன். இதோ நான் உன்னோடு தான் இருக்கிறேன். உன் ஆத்துமால வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறா. வெளியே சொல்ல முடியாத சில காரியங்களை உன் உள்ளத்தில் வைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறார். இதை யாரிடத்தில் சொல்வென்று கதறி கொண்டிருக்கிறார். உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, இதோ ஆத்துமா இருக்கிற பிரச்சனை, அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டு ஆத்துமாலை அதைவே புடமிட்டு கொண்டு நினைத்துக் கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியை சொல்லுகிறார், மகளே, அதை குறித்து நீ கலங்காதே. இதோ பல நாட்களாக உன் ஆத்துமால ஒரு காயம் இருக்கிறது. இதோ அந்த காயத்தை நாற்றுபடி ஒரு நல்ல சமாரியனாக இப்போது உன் பக்கத்தில் நான் இறங்கி வந்திருக்கிறேன். இப்போது உன் பக்கத்தில் நான் இறங்கி வந்திருக்கிறேன். உன் பக்கத்தில் இறங்கி வந்திருக்கிறேன். உன்னை மகிமைப்படுத்த, உன்னை உயர்த்த, உன்னை கனப்படுத்த, உன் தேவைகளை சந்திக்க, இதோ உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களை நாம் முறியடித்து உன்னை உயர்த்தும்படி, உன்னை பாதுகாக்கும்படி, உன்னை பலப்படுத்தும்படி, உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களை நாம் முறியடித்து உன்னை நான் மலை மேல இருக்கிற பட்டணம் போல உயர்த்தும்படியாக நீ போற இடமெல்லாம், நீ வர்ற இடமெல்லாம் நான் உன் கூட இருந்து உன் தேவைகளை சந்திக்கும்படி இப்போது உன் பக்கத்தில் நான் இறங்கி வந்திருக்கிறேன். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. உனக்குள்ள ஒரு வல்லமை, உனக்குள்ள ஒரு பாதுகாப்பின் வல்லமை, உனக்குள்ள ஒரு கிருபையின் வல்லமை இப்போது ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்போது ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்போது ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. உன் ஆத்துமால பட்ட காயம், எனக்கு நீ இந்த வேதனை, எனக்கு இந்த நெருக்கம், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. இதோ காலம் நெருங்கி விட்டது, இதோ காலம் நெருங்கி விட்டது. உன்னை பலப்படுத்த, உன்னை உயர்த்த நான் இறங்கி இருக்கிறேன். உன் கண்ணீரை துடைக்க இறங்கி இருக்கிறேன். இதோ வெற்றி வேந்தன் இயேசு, விடுதலை நாயகர் இயேசு, தடைகளை உடைக்கிற இயேசு உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்யும்படியாக, உனக்கு ஒரு புதிய வல்லமையை கொடுக்கும்படியாக, இதோ ஒரு அபிஷேகத்தால் நுகங்களை முறிக்கிற ஒரு வல்லமை இப்போது உன் மேல ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒரு அக்கினி, நீ இழந்ததை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு வல்லமை, நீ இழந்ததை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு வல்லமை. சம்துட மோலாரா ரிகல குரதுரா ரிமலதுரா ரகபகா சம்துட மாதரா. பயப்படாதே, பயப்படாதே. காரியம் கைகூடி வரப்போகிறது, காரியம் கைவிடி வரப்போகிறது. ஒரு புதிய வல்லமை ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது, ஒரு புதிய கிருபை ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. உன் ஆத்துமால இருக்கிற கவலை, உன் ஆத்துமால இருக்கிற வேதனை இப்போது உன் பக்கத்தில் இருக்கிற இயேசு, உன் பக்கத்தில் இருக்கிற இயேசு உன்னை ஆட்டி தேற்றும்படி அவருடைய வலக்கரம் உன் தலைமையில விழுகிறது. ஷபாபாபாபாபா ஷபாபாபாபாபாபா ரகலதுனமதுரபலகரபா. நீ கண்ணீரோடு ஜெபித்த காரியங்களுக்கு பதில், நீ எத்தனை நாட்கள் கண்ணீரோடு ஜெபித்திருக்கிறாய்? இதோ உன் கண்ணீருக்கு பதிலை கொடுக்கிற கர்த்தர். ஷம்தட பலரலரா
இந்த நேரத்தில் ஆவியானவர் சொல்லுகிற காரியம், என் பிள்ளைகள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இந்த கவலைகளும் வேதனைகளும் வெளியே சொல்ல முடியாமல் மனதுக்குள்ளே நினைத்து அது காயமாக மாறி இருக்கிறது. அது ஒரு புண்ணாக இதயத்திலே மாறி இருக்கிறது. இந்த வேளையிலே கர்த்தர் சொல்கிற, மகளே, நீ பல நாட்களாக அந்த காயத்தை நீ தாங்கி கொண்டு இருக்கிறாய். அந்த காயப்பட்ட அந்த வேதனையை நீ தாங்கி கொண்டு இருக்கிறாய். இதோ உன் காயத்தை ஆற்றுவதற்கு நான் இறங்கி வந்திருக்கிறேன். உன் பக்கத்தில் தான் இருக்கிறேன், உன்னோடு தான் இருக்கிறேன், உனக்குள்ளே தான் இருக்கிறேன். இதோ நீ தனியால் அல்லப்பா, நீ ஒரு தனிமரம் அல்ல. இதோ நான் ஏந்துவேன், உன்னை தாங்குவேன், உன்னை தப்புவிப்பேன். இதுவரை நடத்தினேன் அல்லவா, நான் இன்னமும் உன்னை நடத்துவேன். நீ ஏன் பயப்படுற, நீ ஏன் கலங்குற? இதோ ஒரு இமைப்பொழுதில் கைவிட்டு உன்னை நான் தூக்கி எடுத்துட்டேன். நிற்பது நிர்மலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை அல்லவா. தகப்பனே, இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும், நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்கப்பா. ஏசப்பா, கண்ணீர் பாதை உருவ நடந்து களிப்பான நீரூற்றுகளாய் மாற்றுகிற வல்லமையை கொடுக்கிற என் அன்பு தெய்வமே, இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற எல்லாரையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இதோ நீங்கள் தேவனுடைய வார்த்தையை சொல்லி ஆறுதல் படுத்தி நீங்கள் புதுப்பித்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் சொல்லிட்டீங்க, என் பிள்ளைகளுடைய காயத்தை நான் ஆற்றுறேன். பலவித காரியங்களை நினைத்து காயமாய் மாறி இருக்கிறது, நான் அந்த காயத்தை நான் ஆற்றுகிறேன் என்றவர் சொல்கிறார். இந்த நாளிலே ஒவ்வொருவருக்கும், இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்கிறார், மகளே, நீ காயம் என்கிற அந்த வேதனையை சுமந்து கொண்டே உன் வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருக்கிறாய். வெளியே சொல்லாமல் அந்த வேதனையை தாங்கி கொண்டே நீ வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருக்கிறாய். எனக்கு ஏன் இந்த நிலைமை? என்று விடிவு காலம் வரும்? எப்போது விடிவு காலம் வரும்? ஒரு நிம்மதி எனக்கு இருக்காதா? எப்போது அந்த கடன் பிரச்சனை மாறும்? எப்போது எனக்கு இந்த பலவீனம் மாறும்? எப்போது எனக்கு இருக்கிற இந்த போராட்டம் மாறும்? நீ கலங்கி தவித்து கொண்டு இருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், மகளே, இன்று உன் காயத்தை நான் ஆற்றுகிறேன். இனி அந்த காயத்து மூலமாக உனக்கு வேதனை வரப்போவது கிடையாது, உனக்கு வலி வரப்போவது கிடையாது. உன் துக்கத்தை நான் முடித்து விட்டேன், உன் ஆக்கினைகளை அகற்றி விட்டேன், உனக்கு எதிராக எழும்புகிற சத்துருக்களை நான் முறியடிச்சிட்டேன். இனிமேல் நீ தீங்கியை காண மாட்டாய் மகளே, இனிமேல் பிரச்சனையை பார்க்க மாட்டாய், இனிமேல் வேதனையை பார்க்க மாட்டாய், இனிமேல் நிந்தையை பார்க்க மாட்டாய், இனிமேல் அவமானத்தை பார்க்க மாட்டாய். நான் உனக்கு பெரிய காரியத்தை செய்ய போகிறேன், பெரிய காரியத்தை செய்கிறேன். அவருடைய கிருபை உன் மேலே இருக்கிறது. தகப்பனே, இந்த வேலையிலே மனதார முழு மனதோடு முழு உள்ளத்தோடு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. ஷபலா கரதர பலா கரல ஷபலா தோர பலா கரல ரப ரிமா மாமா கதர பலா கரல. அவர் இறங்கி உன் காயத்தை ஆற்றுகிற ஒரு நேரம், ஒரு சக்கினா மகிமை உன்னை அப்படியே மூடுகிற ஒரு நேரம். இந்த இடத்துல மேக ஸ்தம்பம் போல பரிசுத்த ஆவியானவர் உலாவிக்கொண்டிருக்கிறார். ஷபலா தரபாலா கரலர் அதிமாலா துஷம் துட மோலா கரதரப் அரக்லோ ப்ரோ துஷம் உரத்தினி மாலா தரபாலா. அப்பா, அப்பா, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. தகப்பனே, இந்த வேலையிலே எங்களோடு இடைப்பட்டதுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. மனதிலே ஒரு அமைதி தெரிகிறதா உங்களுக்கு? மனதில் ஒரு நிசப்தம் தெரிகிறதா? நீங்கள் விசுவாசியுங்கள், என்னுடைய காயம் ஆறுகிறது. இந்த இடத்துல அநேகர் ஒரு வேதனையை சுமந்து கொண்டு, ஒரு பிரச்சனையை நினைத்து கொண்டு என் உள்ளத்தில் வச்சு அதவே நீங்கள் நினச்சி ஏன் இப்படி, ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த நெருக்கம், என் பிள்ளைக்கு ஒரு நல்ல காரியம் நடக்காதா, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்களா? அவர் உங்களை விசாரிக்கிறபடியார். உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தர் மேலே உங்கள் பாரத்தை வச்சுருங்க. கலங்கி தவிக்காதீங்க. இதுவரை நடத்தினார் அல்லவா,
இன்னமும் நடத்துவார். எல்லாம் அப்படியே உங்கள் ஆத்துமாவை தேவன் கருத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. ஒரு மாற்றம் உங்களுக்கு உண்டாக போகிறது. எஸ்தர் ராஜாத்தைக்கே காரியம் மாறுதலாக முடிந்தது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் காரியம் மாறுதலாய் முடிய போகிறது. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 30:19. இந்த நாளிலே கர்த்தர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். என என்று கேட்டால், நீ கண்ணீரின் பாதையிலே நீர் கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நான் உனக்கு தாயாக நான் இருக்கிறேன், ஒரு தகப்பனாக நான் இருக்கிறேன். இதோ நீர் கண்ணீர் சிந்தி நீ ஜெபிக்கும்போது நான் உன் ஜெபத்தை நான் அங்கீகரிக்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஜெபம் பண்ணும்போது கண்ணீரின் ஜெபத்தில் அநேக அற்புதங்கள் நடக்கிறது பார்த்துக்கொள்ளுங்க. அண்ணாலம்மா கண்ணீர் வடித்தாங்க, எசேக்கியா கண்ணீர் வடித்தார். இப்படி கண்ணீரின் மூலமாக ஏசப்பா அற்புதங்களை செய்து வருகிறார். இந்த வசனம் என்ன சொல்கிறது? சீயோனை சேர்ந்த ஜனங்கள் ஜெருசலேமிலே வாசமாக இருப்பார்கள். நம்மளை எங்கே இருக்க போகிறோம்? ஜெருசலேமில் என்ன செய்ய போகிறோம்? தங்க போகிறோம். மாத்திரமில்ல, இனிமேல் நீ என்ன செய்ய மாட்ட? அழுது உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாக இறங்கி, நீங்கள் கூப்பிடுகிற சத்தத்துக்கு அவர் உருக்கமாக இறங்குறார். அதாவது அவர் எப்படி வர்றாருன்னா, சடனாக வர போகிறதில்ல. நம்ம கூப்பிட கூப்பிட, நம்ம ஜெபிக்க ஜெபிக்க, நம்ம கண்ணீர் வடிக்க வடிக்க, நம்ம எல்லா காரியத்தையும் கேட்க கேட்க அவர் கேட்டுக்கிட்டு அப்படியே மனது உருகிறார். பார்த்துக்கொள்ளுங்க. மனது உருகி வேதனைப்பட்டு கண்ணீர் வடித்து அவர் இறங்கி வர்றாரு. பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி மனதுருக்கத்தின் தேவன், இன்றைக்கி மனதுருக்கத்தின் தேவன் நம்மோடு இருக்கிறார். உங்கள் எல்லா காரியத்துக்கும் அவர் மனதுருகிறார். பார்த்துக்கொள்ளுங்க, மனதுருகிறார். மார்த்தாள் மரியா லாசர் இறந்த உடனே அந்த மார்த்தாள் மரியாள் இயேசுவை ஓடி வந்து காலில் விழுந்து, ஏசப்பா நீங்கள் இருந்திருந்தா இந்த சம்பவம் நடந்திருக்காதே. 2 பேரும் அழுகும்போது என்ன நடந்தது தெரியுமா? அவர் மனதுருக்கத்தோடு அவர்களோடு சேர்ந்து அவரும் கண்ணீர் வடிக்கிறார். அவரும் கண்ணீர் வடிக்கிறார். அவர் 2 பேரும் அந்த வேதனையோடு அழுகும்போது அவர் சிரிக்கவில்லை, அவர் அமைதியாக இருக்கவில்லை. அவர்கள் துக்கத்தோடு அவரும் சேர்ந்து என்ன செய்கிறாரு? அழுகிறார். பார்த்துக்கொள்ளுங்க, மனதுருக்கத்தின் தேவன். ஆனால் அவர்களுக்கு தெரியாது, மார்த்தாள் மரியாளுக்கும் தெரியாது, நம்ம கூட பிறந்தவன் உயிரோடு எந்திரிக்க போகிறான்னு தெரியாது. 4 நாள் ஆச்சு கல்லறையில் வச்சு. ஆனால் ஏசப்பா மனதுருக்கத்தை அங்கே காட்டுறார். பார்த்துக்கொள்ளுங்க. அவர் அன்பை வெளிப்படுத்துகிறார், அவர் இரக்கத்தை வெளிப்படுத்துகிறார், அவர் தயவை வெளிப்படுத்துகிறார், அவர் கலங்குகிறார். இன்றைக்கி நீங்கள் நானும் கலங்கி வேதனைப்பட்டு கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்கள் வேதனையை பார்த்து அவர் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறார். உங்கள் கண்ணீரை பார்த்து அவரும் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறார். அவர் கண்ணீர் வடிச்சிட்டு அவர் சும்மா அப்படியே போகிறவர் அல்ல. அவர் நேர கல்ற தோட்டத்துக்கு வந்து அவனை எங்கே வைத்தீர்கள் என்று சொல்லி கல்ற தோட்டத்துக்கு கூட்டு போகிறார். ஐயோ நாருமே அல்ல, நாற்றமெடுத்து கடந்தாலும் சரி, நாற்றமெடுத்து கடந்த சரீரத்தை நல்ல சரீரமாக உயிரோடு எழுப்புகிற அந்த இயேசு உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியம் நாற்றம் எடுத்து கிடக்கிறது, எந்த காரியம் எழும்ப முடியாமல் கிடக்கிறது, எந்த காரியம் மரித்து கிடக்கிறது, அந்த மரித்து கிடக்க காரியத்தை என் தகப்பன் இயேசு இந்த காலை வேளையிலே எல்லாவற்றையும் உயிரோடு எழுப்பி உங்கள் கரத்தில் கொடுக்கும்படியாக அவர் இறங்கி வந்திருக்கிறார். மார்த்தாளை மரியாளும் சந்தோஷப்படுத்தினார். அவர் மனது இறங்கினார். மனதுருக்கத்தின் தேவன். இன்றைக்கி நீங்கள் கேட்கும்போது அவர் அமைதியாக இருக்கிறார் என்று நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறீர்களா? அநேக நாட்கள் விண்ணப்பம் வைத்து கொண்டிருக்கிறேனே, அநேக நாட்கள் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறேன், என் மகளுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறேனே, என் குடும்பத்துக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறேனே, கடன் பிரச்சனை மாறும்படி கண்ணீரோடு ஜெபிக்கிறேனே, எனக்கு எப்போது மாற்று வரும் என்று கலங்கி தவித்து கொண்டிருக்கிறீங்களா? நேரம் வந்து விட்டது. அறுக்க ஒரு காலம், பிடுங்க ஒரு காலம், கிழிக்க ஒரு காலம், இதோ எலும்பி பிரகாசிக்கிற ஒரு காலம் வந்து விட்டது. உங்கள் கண்ணீரை துடைக்கிற ஒரு காலம் வந்து விட்டது. உங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற சத்துருக்களை முறியடிக்கிற ஒரு காலம் வந்து விட்டது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற ஒரு நேரம் வந்து விட்டது. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. எல்லாம் சொல்லுங்க. நான் கூப்பிடும்போது கர்த்தர் என் சத்தத்தை கேட்டு அவர் உருக்கமாய் மனமிறங்கி எனக்கு மறு உத்தரவு அருள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 20:30 பரிதிமை என்கிற பிறவி குருடன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். பார்த்து கொள்ளுங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான்.
அவன் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கும்போது இயேசு நடந்து போய் கொண்டு இருக்கிறார். இயேசு பின்னாலும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் போய் கொண்டு இருக்கிறாங்க. அப்போது தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் சத்தமிட்டு கூப்பிடுகிறான். அவன் மௌனமாக இருக்கல. இயேசுவை பார்த்தோன்னே கூப்பிட ஆரம்பித்து விட்டான். காரணம், அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறான். இயேசு அற்புதர், அதிசயர், சுகம் கொடு கேள்விப்பட்டிருக்கிறான். ஆனால் இயேசு தான் போகிறார் என்று சொன்ன உடனே அவன் சத்தமிட்டான், அவன் கூப்பிட்டான். இயேசு அப்படியே நின்று விட்டார். அன்பார்ந்தவர்களே, இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பரிதிமையை பிறவிக்குடன் அவன் கூப்பிட்ட உடனே ஏசப்பா நின்னார் இல்லையா? ஆனால் இன்று நாம் கூப்பிட்டு கொண்டு இருக்கிறோம், ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஏசப்பா நிற்கிறாரா, நிற்கலையா, பதில் கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் கூப்பிடும்போது எப்படி கூப்பிட வேண்டும் என்று கேட்டால், அவன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சத்தமாக கூப்பிட்டான். ஆனால் இந்த சத்தமிட்டு கூப்பிடும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க சத்தம் போடாத, கத்தாத, அமைதியாக இரு அப்படின்னு சொல்லி அவனை அதட்டுகிறார்கள். அதாவது ஏசப்பட விண்ணப்பம் வைக்கிறான், ஜெபிக்காத, விண்ணப்பம் வைக்காத, அமைதியாக இரு என்று எல்லாரும் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. ஆனால் அதவன் ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. மாறாக இன்னும் அதிகமாக கத்தினான் என்று வேதம் சொல்கிறது. எப்படி கத்தினான்? இன்னும் அதிகமாக கத்தினான். உடனே இயேசு நின்று விட்டார். நடந்து போனவர் நின்று விட்டார். இன்றைக்கி நீங்கள் ஏசப்பாவை இந்த உலகத்தில் வருகிற தேவையில்லாத காரியங்கள் உங்களை ஜெபிக்க விடாமல் தடுக்கும், துதிக்க விடாமல் தடுக்கும், வேதத்தை வாசிக்க விடாமல் தடுக்கும், உறவினர்கள் மூலமாக, ககபத்து மூலமாக ஜெபிக்க விடாமல் பல போராட்டங்களை தாக்கும். நீங்கள் அதிகமாக இன்னும் ஜெபித்து பாருங்கள், அதிகமாக இன்னும் விண்ணப்பத்தை வைத்து பாருங்கள். கர்த்தர் இயேசு நின்று பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவன் கூப்பிடும்போது இயேசு நின்றார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொன்னான். உடனே அவனுக்கு பார்வை கிடைத்தது. அவன் கூப்பிட்ட போது பதில் கொடுத்தான். ஆனால் இன்று நாம் கூப்பிட்டு கொண்டு தானே இருக்கிறோம், பதில் வராமல் இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் என்று நீங்கள் கேட்கலாம். அன்பார்ந்தவர்களே, அந்த பரிதிமை பிரிவை குருன்னிட்ட ஒரு காரியத்தை நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கலாம். எப்படி என்று கேட்டால், இயேசு தூரத்திலிருந்து அவனை பார்க்குறாரு, அவனை அழைத்து வாருங்கள் என்று சொல்கிறார். அப்படி சொன்ன உடனே அவன் மேலே ஒரு போர்வை போட்டிருந்தான், கையில் என்ன செஞ்சுருந்தான், ஒரு கம்பு வச்சுருந்தான். இயேசு கூப்பிடுகிறார் என்று சொன்ன உடனே நடந்தது என்ன தெரியுமா? அவன் மேலே போர்வை பொத்திருந்த அந்த அழுக்கு போர்வையை, அவன் கையில் வச்சுருந்த அந்த கம்பை அவன் தூக்கி எறிந்து விட்டான். என்ன செஞ்சு விட்டான்? தூக்கி எறிந்து விட்டான். அப்போ அந்த இடத்துல எதை நான் பார்க்கிறோம் என்று கேட்டால், இயேசு என்ன கூப்பிட்டாரு, நான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்தது, ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ளே இருந்தது. அவன் திருப்பி அவன் மேலே போட்டு அந்த போர்வையும் அந்த கம்பையோட என்ன செய்யலை, ஏசப்பட்ட போட அந்த கம்பை வச்சு தான் இதுவரை இந்த பாதையை பார்த்து நடந்துக்கிட்டு இருந்தான். அந்த போர்வையை பொத்திக்கிட்டு தான் பிச்சை கட்டுக்கிட்டு இருந்தான். ஆனால் இனிமேல் நான் பிச்சை எடுக்க போவதில்லை, என் தகப்பன் என்னை அழைக்கிறார், இயேசு என்னை அழைக்கிறார், நான் அற்புதத்தை பார்க்க போகிறேன், இனி இந்த போர்வை தேவையில்லை, இனி இந்த கம்பு தேவையில்லை என்று தூக்கி போட்டுட்டு இயேசுக்கிட்ட போனான். அதே போல் ஏசப்பா நம்மளுக்கு பார்வை கொடுக்கிற ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்றால், நாம் தேவையில்லாத காரியத்தை போர்வையாக மூடி சுமந்து கொண்டு இருக்கிறோம், தேவையில்லாத ஒரு கம்பை கையில் வைத்து கொண்டு இருக்கிறோம். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், அவிவிசுவாசம் என்கிற ஒரு போர்வை நம்ம மேலே இருக்கலாம், துக்கம் என்கிற, கவலை என்கிற, போராட்டம் என்கிற ஒரு கம்பு நம்ம மேலே இருக்கலாம். ஏசப்பாட்ட போகும்போது அவன் என்ன செய்யலை போல, அவர் அழைத்து விட்டார் என்று சொல்லி அதையெல்லாம் தூக்கி எறிந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கூப்பிடும்போது, நம் கண்ணீரோடு அவர் சமூகத்தில் உட்காரும்போது, இந்த வேண்டாத காரியத்தை நாம் மேலே சுமந்து கொண்டு இருக்கக்கூடாது. இந்த வேண்டாத உலக கவலைகளை, நாளைய தினத்தை குறித்து சில கவலைகளை உள்ளத்தில் வைத்து கொண்டு நம்ம ஏசப்பாட்ட போகும்போது ஏசப்பா அற்புதம் செய்ய முடியாது. அவிவிசுவாசமான எண்ணங்களை வைத்துக்கொண்டு ஏசப்பாட்ட நம்ம போக முடியாது. நீ விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று அவர் சொல்கிறார். விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்பட நிச்சயம் என்று சொல்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அவிவிசுவாசத்தை நம்ம தேவன்கிட்ட கேட்கும்போது அவர் அற்புதம் செய்ய முடியாது. நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாது. ஏசப்பா கடலில் நடந்து போய்கிட்டு இருந்தார். படகுல சீசர்கள் போய்கிட்டு இருந்தாங்க. நடுராத்திரி, நடுச்சாமம், படகுல சீசர்கள் போய் கொண்டு இருக்கும்போது கடல் அமைதியாக இருக்கிறது.
தூரத்தில் இயேசு நடந்து வருகிறார். சீசர்கள் எல்லாம் பார்க்குறாங்க. நடுக்கடலில் ஆவேசம் ஆவேசம் என்று கத்துகிறார்கள். நடந்தது என்ன தெரியுமா? நான் தான் கலங்காத்திற்கு என்று வச்சிருக்கிறேன். நீங்கள் நினைக்கலாம், நடுக்கடலில் எத்தனை பேர் மறித்திருக்கிறாங்க, சில ஆவிகள் இருக்கும். உடனே இவங்க ஒரு ஆவி மாதிரி வருதே அப்படின்னு பயந்துக்கிட்டு இருந்தாங்க. ஏசப்பா சொல்கிறார், நான் தான். உடனே பேதுரு என்ன பண்ணார், நீ இயேசுவானால் நீர் தண்ணீரில் நடக்கிறீர், நானும் நடக்கிறதுக்கு எனக்கு உத்தரவு கூடும் என்று சொன்ன உடனே அவர் வா அப்படிங்கிறார். பேதுரு ஒரு ஒரு முந்திரி கொட்டை மாதிரி எல்லாத்துலேயும் இறங்கி வர துணிச்சலான ஆள் பார்த்துக்கொள்ளுங்க. மற்ற சீசர்கள் அப்படியே வேடிக்கை பார்க்குறாங்க. அவர் படகுலேருந்து அப்படியே இறங்கி தண்ணியில் நடந்துட்டு வர்றாரு பார்த்துக்கொள்ளுங்க. இயேசு தான் பார்த்து நடந்துட்டு வர்றாரு. திடீரென்று அமைதியாக இருந்த கடல் டக்குன்னு கொந்தளிக்க ஆரம்பிக்குது. அலை கொஞ்சம் மேலே ஏறி இப்படி வரும்போது டக்குன்னு அவர் அப்படி லைட்டை திரும்பி பார்க்குறாரு. அந்த அலையை பார்க்குறாரு. ஐயோ, அலை நம்மளை மூடிடுமோ அப்படின்னு சொல்லும்போது அவர் தண்ணிக்குள்ளே இறங்குறாரு. உன்னை இயேசுவே என்னை காப்பாற்றுங்க என்று சொல்லும்போது ஏசப்பா கையை பிடிச்சி தூக்குறார் பார்த்துக்கொள்ளுங்க. இதிலிருந்து எதை நாம் கற்றுக்கொள்கிறோம் என்று கேட்டால், நம்முடைய பார்வையும் நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய நினைவுகளும் இயேசுவானவரை நோக்கித்தான் இருக்க வேண்டுமே தவிர, அற்புதங்களை மாத்திரம் நோக்கி இருக்க வேண்டுமே தவிர, அதிசயங்களை மாத்திரம் நோக்கி கொண்டு இருக்க வேண்டிய தவிர, சுகத்தை மாத்திரம் நோக்கி கொண்டு இருக்க வேண்டிய தவிர, மற்ற உலகப்பரமான வருகிற போராட்டங்கள், உலகப்பரமான வருகிற சில இன்னல்கள், உலகப்பரமான வருகிற சில நிந்தைகள், உலகப்பரமான வருகிற சில விளைவினங்களை இதை பார்க்கும்போது, இதை வேடிக்கை பார்க்கும்போது, இது நமக்கு வந்து விடுமோ, இந்த போராட்டத்தில் விழுந்து விடுமோ, இந்த கடலை நம்மளை மூடி விடுமோ, கடலுக்குள்ளே மூழ்கி விடுமோ அப்படிங்கிற எண்ணங்கள் எப்போது நமக்கு வருகிறதோ அப்போது நம்ம கடலுக்குள்ளே மூழ்கி விடுகிற ஒரு சூழ்நிலை வருகிறது. அந்த பிரச்சனைக்குள்ளே மாட்டி விடுகிற ஒரு சூழ்நிலை வருகிறது. நாம் இயேசுவை பார்க்காமல் பிரச்சனையை பார்க்கிறோம், இயேசுவை பார்க்காம கொந்தளிப்பை பார்க்கிறோம், இயேசுவை பார்க்காம வேதனை பார்க்கிறோம். நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோடு இயேசுவை நோக்கி ஓடும்போது கர்த்தர் நமக்கு ஒரு ஜீவ கிரீடத்தை கொடுக்க நல்லவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் போராட்டம் இருக்கிறது, அதை பார்க்காது என்று சொல்கிறார். தேவனுடைய வார்த்தை சொல்லி சங்கீதத்திலே, என் கண்ணு முன்னால் தீங்க நான் வைக்க மாட்டேன் அப்படிங்கிறார். கண்ணு முன்னால் தீங்க வைக்க மாட்டேன் அப்படிங்கிறார். உங்கள் கண்ணு முன்னால் பிரச்சனை வைக்காதீங்க, உங்கள் கண்ணு முன்னால் நிந்தையை வைக்காதீங்க, நன்மையை வைங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை நம்ம ஜெபிக்கும் போது அன்பார்ந்தவர்களே, உள்ளம் வந்து அப்படியே தேவனை மாத்திரம் சார்ந்து அப்படி உடும்பு புடி மாதிரி இயேசுவும் நானும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் அப்படி தகப்பனோட ஒரு உறவாடுகிற எண்ணத்தில், என் ராஜா, என் அப்பா, என் தாய், என் தகப்பன், என் பங்காளி, என் இரட்சகர், வெற்றி வேந்தன் அவர் என்னோடு இருக்கிறார், எனக்கு ஒரு பயம் இல்லை அப்படிங்கிற அந்த எண்ணங்கள், அந்த அந்த இயேசு நானும் ஒன்று என் கூட இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த எண்ணத்தில், அந்த நினைவில் நாம் தேவனிடத்தில் முறையிடும் போது, விண்ணப்பத்தை வைக்கும்போது உடனே அவர் இறங்கி வருவார். எசேக்கியா ஜெபிச்சாரு. எவ்வளோ நேரம் ஆச்சு? மனம் கசந்து அழுது ஜெபிச்சாரு. உமக்கு நலமானதானே செஞ்சேனே இல்லையா ஆண்டவரே, என் பிளவனத்தை எடுத்து போடுங்க சொல்லி செவ்வொரு பக்கம் திரும்பி அழுதாரு. அந்த ஜெபங்கிறது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே தான் ஜெபிச்சிருப்பார். ஏசையா தீர்க்கதரிசி அந்த அரண்மனை முற்றத்துக்குள்ளே போகிறதுக்குள்ள டைமே பதில் வந்து விட்டது பார்த்துக்கொள்ளுங்க. நிப்பாட்டுறாரு ஏசையா, போய் சொல்லு நான் 5 வருஷத்தை கூட்டி கொடுக்குறேன்னு. அப்போ அவர் எப்படி ஜெபிச்சிருப்பார், அவர் எப்படி அழுதிருப்பார், எப்படி விண்ணப்பத்தை வைத்திருப்பார்? யோசனை பண்ணி பாருங்கள். இன்று நாமும் ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறோம். ஒரு காரியத்துக்காக பல வருடங்களாக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம், ஒரு காரியத்துக்காக பல மாதங்களாக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம், பதில் வராமல் இருக்கிறது. ஆனால் அந்த மனதுருக்கத்தின் தெய்வம் நாம் ஜெபிக்கிற ஜெபத்தில் அவர் மனம் இறங்கும்படியாக நம்முடைய வார்த்தை வெளியிட வேண்டும். அவர் இறக்கமுள்ள பரிதிமை பிரயோகரன் கூப்பிட்ட உடனே அவர் நின்றார் அல்லவா, பதில் கொடுத்தார் அல்லவா, சுகத்தை கொடுத்தார் அல்லவா. எசேக்கியா கூப்பிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள அற்புதம் செய்யவில்லையா? சொல்லுங்க பார்ப்போம். நான் விண்ணப்பத்தை வைக்கும் போது, ஜெபிக்கும் போது, ஏன் அந்த ஜெபத்தில் அவரோடு ஒரு இணைவோடு ஒரு பிணைகிற ஒரு எண்ணத்தோடு நாம் ஜெபிக்கும் போது, கண்ணீரோடு ஜெபிக்கும் போது கண்டிப்பான கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். அவரு நானும் ஒன்று.
அவர் உயிர் என்கிட்ட இருக்கிறது, என் உயிர் அவர்கிட்ட இருக்கிறது, நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம அழுது புலம்பும் போது கர்த்தர் கண்டிப்பான முறையில் ஜெபிப்பார். கண்ணீரின் ஜெபத்துக்கு பதில் தருவார். இன்னொரு காரியம், நாம் ஏசப்பட்ட விண்ணப்பத்தை வைக்கும்போது எப்படி விண்ணப்பத்தை வைக்க வேண்டும், எதை சொல்லி விண்ணப்பத்தை வைக்க வேண்டும், எப்படி எந்த வார்த்தையை நம்ம வாயிலே சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை தெரிஞ்சு கொள்ள வேண்டும். எஸ்ரா 10:1 வாசிங்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அவர் எப்படி ஜெபிச்சார்னு போட்டிருக்கு. முதல்ல விண்ணப்பங்களை என்ன செஞ்சார்? அறிக்கையிட்டார். 2வது, நம்முடைய ஜெபத்தில் வேண்டாத காரியங்கள் வரக்கூடாது. நம்முடைய ஜெபத்தில் அவிசுவாசமான வார்த்தைகள் வரக்கூடாது. நமக்கு எதிராக நமக்கு துரோகம் பண்ணுவருடைய வார்த்தை வரக்கூடாது. அண்ணால் நம்முடைய நோக்கம், நான் கற்பத்தின் கனி பெற வேண்டும், குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த காரியத்தில் தான் ஜெபத்தை வச்சாங்க. மற்றபடி அவர்களுக்கு யார் மூலமாக நிந்தை வந்தது, யார் மூலமாக அவமானம் வந்தது, அவர்கள் அதை சொல்லவே இல்லை. ஜெபத்தில் அதை வைக்கவே இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்போ நம்ம அப்படி ஜெபிக்கும் போது நல்லா ஆண்டவருடைய கிருபை உங்கள் மேலே என்ன செய்யுது, கடந்து வரும். பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ உங்கள் குடும்பத்துக்கு எதிராக சில எதிர்ப்புகள் வருகிறது, சில போராட்டங்கள் வருகிறது. இதிலிருந்து தப்பி வைக்கிறதுக்கு உங்களுக்கு எதை சொல்லி ஜெபிக்கணும், எப்படி சொல்லி ஜெபிக்கணும் அப்படின்னு தெரியாது. உங்களை சில பேர் அவமானப்படுத்த நினைக்கலாம், அல்லது உங்களுக்கு துரோகம் பண்ண நினைக்கலாம், அல்லது உங்கள் தொழிலை கெடுக்க நினைக்கலாம், அல்லது உங்கள் பிஸ்னஸை ஒன்று மூலமாக ஆக்கணும்னு நினைக்கலாம். ஆனால் இப்படி நினைத்து சில பேர் உங்கள் குடும்பத்திலே உங்கள் வேலையில் சில துர்ச்செய்திகளை அனுப்பி உங்களுக்கு நிந்தைகளையும் அவமானத்தையும் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணலாம். இது உங்களுக்கு தெரிகிறது. நீங்கள் என்ன செய்வீங்க? எப்படி ஜெபிக்கிறதுன்னு தெரியல, ஆண்டவரே எனக்கு விரோதமாக எழும்புறான் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு விட்டுருவீங்க. ஆனால் பார்த்துக்கொள்ளுங்க, இதுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டால் சங்கீதம் 17 எடுத்துக்கொள்ளுங்க. இந்த சங்கீத பகுதிகள் பாதி பார்த்துக்கொள்ளுங்க தாவீதினுடைய விண்ணப்பமாக இருக்கிறது, தாவீதினுடைய ஜெபமாக இருக்கிறது. அப்போ இந்த சங்கீதம் 17 கீழே பார்த்தீங்கன்னா யாருடைய விண்ணப்பம் போட்டிருக்கு? தாவீது விண்ணப்பம், தாவீதின் ஜெபம். சரிங்களா? தாவீதின் ஜெபம். அப்போ அவர் ஜெபிக்கிற ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம், எதற்காக ஜெபிக்கிறார், எந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறார் என்பதை நீங்கள் கவனி பார்த்தால், கர்த்தாவே நியாயத்தை கேட்டலும் என் கூப்பிடுதலை கவனியும், கவனமில்லாத உதலிருந்து பிறக்கும் என் விண்ணப்பத்துக்கு என்ன செய்யுங்க? செவி கொடுங்க. உம்முடைய சந்நிதியிலிருந்து என் நியாயத்தை வெளிப்படுவதாக, உம்முடைய கண்கள் நியாயமானவர்களை நோக்குவதாக. நீர் என் இதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்து ஒன்றும் காணாதிருக்கிறேன். நான் வாய் மீறாதபடிக்கு என்ன செய்கிறேன்? நான் தீர்மானம் பண்ணினேன். இங்கேருங்க, இந்த சங்கீதம் முழுவதும் படித்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி அவர் ஜெபிச்சிருக்கிறாரு, எதை சொல்லி ஜெபிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து நீங்களும் என்ன செய்யணும், இதே மாதிரி நீங்கள் ஜெபிக்க என்ன செய்யணும், கற்றுக்கொள்ளணும். பார்த்துக்கொள்ளுங்க. இதே சங்கீதம் 86 எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 86 14 to 17 வாசிங்க. தேவனே, அகங்காரிகள் எனக்கு விரோதமாக எழும்புகிறாள். இப்போ தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ இது தாவீதினுடைய விண்ணப்பம். இப்போ 86 சங்கீதத்துக்கு கீழே என்ன போட்டிருக்கு? தாவீதின் விண்ணப்பம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் சங்கீதத்தை சாதாரணமாக படிச்சிடுறீங்க, இது பாடல் தான், இது சங்கீதம் தான் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இதில் ஜெபங்கள் அடங்கி இருக்கிறது, தாவீதுடைய விண்ணப்பம் அடங்கி இருக்கிறது. அவர் எப்படி ஜெபித்திருக்கிறார், எந்த வார்த்தையை சொல்லி ஜெபிச்சிருக்கிறார். எஸ்ரால சொல்லப்பட்டிருக்கு அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும் என்றால் இங்கு தாவீது சொன்ன அந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிக்க வேண்டும். தாவீது எந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறார், எப்படி ஜெபிக்கிறார் என்பதை நீங்கள் பாருங்கள். தேவனே, அகங்காரிகள் எனக்கு விரோதமாக எழும்புகிறார்கள், கொடுமைக்காரரை கூட்டத்தார் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள், உம்மை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்காதிருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இறக்கும் நீடிய பொறுமையும் பூர்ண கிருபையும் சத்தியமுள்ள தேவன். என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும், உமது வல்லமையும் உமது அடியானுக்கு அருளி உமது அடியானு குமார் ரட்சியும். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறது, என் பயங்கர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை என்ன செய்யுங்க,
காண்பி தருளுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார். இது இந்த சங்கீதம் 86, இந்த சங்கீதம் 17, இன்னும் ஒரு சில சங்கீதங்கள் இருக்கிறது. அநேக சங்கீதங்கள் பார்த்தீங்கன்னா தாவீதினுடைய ஜெபமாக இருக்கிறது, தாவீதினுடைய விண்ணப்பமாக இருக்கிறது. அப்போ இந்த சங்கீதங்களை படித்து உங்களுக்கு எந்தெந்த நேரத்தில் பிரச்சனை வருகிறதோ அந்த நேரத்தில் இப்படி தாவீதினுடைய ஜெபங்களை எடுத்து நீங்கள் ஜெபிக்கும் போது எப்படி தாவீதுக்கு ஏசப்பா தேவன் ஜெயத்தை கொடுத்தாரோ அதே போல நீங்கள் தேவையில்லாத காரியத்தில் பேசி ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கு இவர் எப்படி ஜெபித்திருக்கிறார், எந்த வார்த்தையை சொல்லி ஜெபித்திருக்கிறார், துக்கம் வரும்போது, துயரம் வரும்போது, வேதனை வரும்போது, நிந்தை வரும்போது எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லி ஜெபித்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து இதை பார்த்து நீங்கள் அப்படியே நீங்கள் ஜெபித்து பாருங்கள். அந்த தாவீதுக்கு அற்புதம் செய்த தேவன் நமக்கு அற்புதம் செய்ய வல்லவர் இருக்கார். மாத்திரமல்ல, நாம் தவறு செய்திருக்கலாம், பாவம் செய்திருக்கலாம், அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியவில்லை. எப்படி அந்த பாவத்தை அறிக்கிட்டு ஜெயிப்பதை நீங்கள் கேட்டுக்கொண்டால் சங்கீதம் 51 வாசித்து பார்த்தால் தாவீது எதற்காக ஜெபிக்கிறார் அப்படின்னா மேலே வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் பாவம் செஞ்சுருக்கிறாரு, அது 51 சங்கீதம் கீழே போட்டிருக்கு. அப்போ அந்த பாவத்திலேருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்றதுக்கு ஜெபிக்கிறார். இப்போ நம்ம தவறு செய்திருக்கலாம், பாவம் செய்திருக்கலாம், ஆனால் மன்னிப்பை பெறுவதற்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று இந்த சங்கீத பகுதி சொல்கிறது. மாத்திரம் அவர் ஜெபிக்கிற ஜெபம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? அதாவது சங்கீதம் 51 9 வாசித்து பாருங்க. என் பாவங்களை பாராதபடிக்கு எல்லாம் சொல்லுங்க. உங்களுடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்குபடி செய்யும். 11 உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதீங்க, உமது பரிசுத்த ஆவியை ஏற்றிருந்து எடுத்துக்கொள்ளாதீங்க. தேவனே தேவனே சுத்த இருதயத்தை, சுத்த ஆத்மாவை, சுத்த ஆவிய என்னில சிருஷ்டியும், நிலவரமான ஆவிய என் உள்ளத்தில் புதுப்பியும். தேவையில்லாத ஆவிகள் என் உள்ளத்தை ஆட்கொண்டு இருக்கிறது, என் உள்ளத்தை புடமிட்டு கொண்டு இருக்கிறது. நிலவரமான ஆவி என்னை தங்கும்படி, என் உள்ளத்தில் தங்கும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்படி என்று சொல்லி நீங்கள் சங்கீதம் 51 பார்த்து நீங்கள் ஜெபிக்கணும். எனக்கு ஜெபிக்க தெரியல என்று சொல்லக்கூடாது. அதாவது அந்தந்த காரியத்துக்கு அந்தந்த வார்த்தைகளை நீங்கள் அறிக்கையிட வேண்டும். அந்தந்த வார்த்தைகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். ஒரு தவறு செய்து விட்டோம், அப்போ தவறு செய்யும்போது தாவீது வைக்கிற அந்த விண்ணப்பம் தான் பார்த்துக்கொள்ளுங்க. அவர் மனம் இறங்குகிறார், அதுதான் அறிக்கையிட்டு ஜெபிக்கிற ஒரு ஜெபம் பார்த்துக்கொள்ளுங்க. அதுதான் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு ஜெபம் பார்த்துக்கொள்ளுங்க. இன்று நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வராமல் இருக்கிறது. அப்போ பதில் வருவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் கேட்டால், இந்த வேதத்தில் இருக்கிற காரியத்தை படித்து இதை தெரிந்து கொண்டு இதன்படி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் மனம் இறங்குகிற தேவனாக இருக்கிறார். தாவீதின் குமாரனுக்கு இறங்கினார், பரிதிமை பிரயோகரனுக்கு இறங்கினார், தாவீதின் குமாரனே என்று கேட்ட போது. அன்னாளாமாவுக்கு இறங்கினார், எசேக்கியாவுக்கு இறங்கினார். மனதுருக்கம் யோசனை பாருங்க, மாத்தர் மாதிரி அழுகிறாங்க, மனதுருக்கம் அழுகிறார் அவரும் சேர்ந்து. அப்படிப்பட்ட ஒரு மனதுருக்கம் உள்ள அந்த தகப்பன் இன்று நம்முடைய விண்ணப்பங்களுக்கு மனதிறங்கி மனதுருக்கி அவர் அற்புதம் செய்ய போகிறார். அன்பார்ந்தவர்களே, கலங்காதிருங்கள். இசைக்க மனங்கசந்து அழுதார், அற்புதம் நடந்தது. அன்பார்ந்தவர்களே, இன்று நான் நிற்பது நிர்மூலமாக இருப்பதும் அவருடைய கிருபை. 75% எனக்கு முடிஞ்சிட்டு 25% தான் பாக்கி இருக்குது. கிரிட்டிக்கல் ஒரு சூழ்நிலை வந்தது என்று சொன்னார்கள். ஆனால் அநேகருடைய ஜெபத்தை கேட்டு, அநேகருடைய விண்ணப்பத்தை கேட்டு நீங்கள்லாம் கண்ணீரோடு ஜெபிச்சிருக்கிறீங்க, அழுது ஜெபிச்சிருக்கிறீங்க. உங்களுடைய அழுகையின் ஜெபம் தான் நான் இன்றைக்கி இந்த இடத்துல நிற்க முடிகிறது. ஒருவேளை நீங்கள் எனக்கு நாடு கம்முன்னு இருந்துருந்தீங்கன்னா, என் மேலே ஒரு கரிசனை, என் மேலே ஒரு இரக்கம் உங்களுக்கு இருந்தனால நான் வரணும், நான் நல்லா இருக்கணும், நான் வாழணும், நான் சுகமாக இருக்கணும், அவர் திருப்பி வந்து சபையை நடத்தணும், அவர் வார்த்தையை பேசணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்களுக்கு இருந்தனால தான் நீங்கள் மனதிறங்கி என்ன செஞ்சீங்க, நீங்கள் ஜெபிச்சிங்க. ஆனால் உங்களுடைய எல்லா ஜெபங்களையும் அவர் கேட்டார். அநேகர் ஜெபித்திருக்கிறார்கள், சபையரெல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபித்திருக்கிறாங்க. அதே போல் சபையரெல்லாம் நீங்கள் ஒருமனப்பட்டு நீங்கள் ஜெபிச்சிருக்கிறீங்க. அநேகர் கண்ணீர் வடிச்சிருக்கிறீங்க. உங்கள் கண்ணீர் வீணா போகலை. கர்த்தரை என்னை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கிறார். எல்லா கணமும் எல்லா மையம் தேவன் ஒருவருக்கே பார்த்துக்கணும். சொல்லுங்க பார்ப்போம்.
பதஷ்டம், வேதனை, எப்படி படபட என்று இருந்தார்கள் எல்லாரும். ஆனால் அனைவருடைய விண்ணப்பம் கர்த்தர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார். உங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா அநேகர் கண்ணீர் வடிச்சிருக்கிறீங்க. சொல்லுங்கள் பார்ப்போம். வேறு எந்த உங்கள் சொந்த குடும்பத்துக்கு கூட கண்ணீர் வடிச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் நான் உயிர் பெற்று வரமே நீங்கள் கண்ணீர் வடிச்சிருக்கிறீங்க. பார்த்துக்கொள்ளுங்க. நான் நிறைய காரியங்களை இந்த நாட்களிலே கற்றுக்கொண்டேன். பார்த்துக்கொள்ளுங்க. 1.5 மாத காலமாக பலவித வேதனையின் மத்தியில் பல காரியங்களை ஆவியை கற்றுக் கொடுத்தார். பார்த்துக்கொள்ளுங்க. கடந்த வாரத்தில் அந்த 1ஆம் தேதி இந்த சாட்சி சொல்லி ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கும்போது அது டிவியில் போயிருக்கு. பார்த்துக்கொள்ளுங்க. அருப்புக்கோட்டை பகுதியில் ஒரு கிராமத்தில் ஒருத்தங்க வந்து ஒரு அம்மா ஃபோன் போட்டு என்கிட்ட கேட்குறாங்க, ஐயா நீங்கள் என்னையா இப்படி மாறிட்டீங்க, இப்படி ஆகிட்டீங்க, என்னாச்சு உங்க நீங்கள் பலவீனமாக இருந்தீங்களா, ஏன் எங்களுக்கு சொல்லலை? ஐயா நீங்கள் வாழணும், நீங்கள் நல்லா இருக்கணும், உங்களுடைய செய்தியை கேட்டு தான் நாங்கள் விசுவாசமாக இருக்கிறோம், உங்கள் செய்தியை கேட்டு தான் சந்தோஷமாக இருக்கிறோம், பல துக்கத்தின் வேலை வேதனை வேலையில் கவலையோடு நான் உட்காந்துருப்பேன், நீங்கள் பாட்டு பாடி ஆடும்போது உங்களை பார்க்கும்போது என் கவலையெல்லாம் போயிடும், அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நாங்கள்லாம் உங்கள் வார்த்தையை கேட்டு மனம் மாதிரி நாங்கள் நல்லா இருக்கோம் ஐயா, நீங்கள் வாழணும், நீங்கள் உங்களுக்கு ஒன்றுமே வராது, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா அப்படின்னு சொல்லி ஓன்னு அழுகுது ஒரு அம்மா. நான் பார்த்தேன், ஏன்டா இந்த அம்மா ஏன் அழுகுது அப்படின்னு கேட்டு. எங்கேயோ இருக்கிற ஒரு அம்மா, அந்த அம்மா முகத்தை பார்த்ததில்ல, நான் என்னை டிவியில் தான் பார்த்துருக்குறாங்க. எங்கேயோ அருப்புக்கோட்டை பகுதியில் இருக்கிற ஒரு கிராமத்தில் ஒரு அம்மா ஃபோன் போட்டு ஓன்னு அழுகுறாங்க, தேம்பி அழுகுறாங்க, நீங்கள் நல்லா இருக்கணும் ஐயா, உங்கள் முகத்தை பார்த்தேன்னு எனக்கு வேதனை வந்துருச்சு அப்படின்ட்டு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு கர்த்தர் எனக்கு ஒரு சேனையை வச்சிருக்கிறார், கர்த்தர் என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு, எனக்காக ஜெபிக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு உணர்ந்தேன் நான் நண்பார்ந்தவரில். அதனால் யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபித்தார், அவர் சிறையிருப்பு மாறுறது. நீங்கள் எனக்காக சபைக்காக குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் சிறையிருப்பு என்ன செய்யும்? மாறு அன்பாண்டவளை. அவர் ஒருபோது நம்மளை வெட்கப்படுத்த மாட்டார். அதனால் உங்கள் இருதயத்தின் இன்றைக்கி ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, உங்கள் இருதயத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு காயம் இருக்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்போ ஒரு தாய் ஒரு மகளை வச்சுருந்தாங்கன்னா அந்த மகளுக்கு எப்போ கல்யாணம் முடியும், என்ன செய்ய, எப்படி வரப்போதோ, என்ன செய்ய போதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே அதை கொடுத்து கவலைப்பட்டு இருந்தாங்கன்னா அது ஒரு காயமாக மாறிடுது ஒரு தாய்க்கு. அல்லது இந்த கடன் பிரச்சனை எப்போ முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா அது ஒரு காயமாக மாறுகிறது. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, மகளே நான் நல்ல சமாரியன், உன் பக்கத்திலேயே நான் என்ன செஞ்சிட்டேன், வந்து உன் காயத்தை நான் என்ன செய்ய போகிறேன், நான் ஆற்ற போகிறேன், உன் காயத்தை என்ன செய்ய போகிறேன், ஆற்ற போகிறேன். பார்த்துக்கொள்ள. அதனால் ஜெபிக்கும்போது, கண்ணீர் வடித்து ஜெபிக்கும்போது அறிக்கையிட்டு ஜெபிக்க வேண்டும். தாவீது எப்படி ஜெபிச்சிருக்கிற பார்த்தீங்களா? நீங்கள் நிறைய சங்கீதத்தை படித்து பாருங்களேன், அநேக விண்ணப்பங்கள் இருக்கிறது. எதிராளி விரட்டி வரும்போது தாவீது எப்படிப்பட்ட வார்த்தையை பேசுகிறார்? சங்கீதம் 17 படித்து பாருங்கள், 86 படித்து பாருங்கள், 42 43 சங்கீதங்களை படித்து பாருங்கள். அதில் எதிராளிகளை பூரா எப்படி தேவன் முறியடித்தார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சங்கீதம் என்பது ஒரு பாடல் என்று நினைக்க வேண்டாம், அநேக விண்ணப்பங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. அந்த சங்கீதங்களை நீங்கள் படிக்கும்போது அவர் எப்படி ஜெபிச்சிருக்கிறார் அதை பார்த்து நீங்கள் அப்படியே நீங்கள் ஜெபித்து பாருங்கள். சங்கீத பகுதியில் பார்த்துக்கொள்ளுங்க, எதிராளி வந்தானா எதிராளியை முறியடிக்கிறது எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அற்புதங்களை பெற்றுக்கொள்றதுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் செஞ்சால் பாவத்திலிருந்து விடுதலை பெறதுக்கு எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பல காரியங்கள் சங்கீதம், அதுதான் வேதத்தை படிக்க வேண்டும், அதுக்கு தான் சங்கீதங்களை படிக்க வேண்டும். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த சங்கீத பகுதியில் தாவீது ஜெபிச்ச ஜெபத்தை அப்படியே நீங்கள் காப்பி அடித்து அப்படியே நீங்கள் அவர் சொன்ன மாதிரியே நீங்கள் அதை படித்து ஏசப்பட்ட விண்ணப்பத்தை வச்சு பாருங்களேன். உங்களுடைய தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் இந்த பைபிளில் இருக்கிற இந்த வசனத்துடைய ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் நிறைய மாற்றம் இருக்கிறத பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய விண்ணப்பங்கள் உடனுக்குடன் பதில் கிடைக்கிற ஒரு சூழ்நிலைகள், ஒரு காலங்கள் இப்போது நெருங்கி விட்டது. நீங்கள் எதற்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ அது தாமதம் ஆகாது, அது உடனே கைகூடி வருகிற ஒரு நேரம் இப்போது வந்து விட்டது. அறுக்க ஒரு காலம், பிடுங்க ஒரு காலம், ஓட ஒரு காலம், கிழிக்க ஒரு காலம், தைக்க ஒரு காலம். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய போகிறார். உங்கள் வார்த்தையில் 1 யோவானில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ ஜெபிக்கிற ஜெபத்தில் அதை விசுவாசமாக ஜெபின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சந்தேகப்பட்டு கேட்காத அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சந்தேகப்படு காற்றில் அடிக்கிற கடல் அலைக்கு ஒப்பா இருக்கிறன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு ஜெபமும் சந்தேகத்தோடு கேட்காதீங்க. வருமா வராதா, கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம், இந்த காரியத்தை அவர் தருவாரா தர்ற மாதிரி தெரியல அப்படிங்கிற சந்தேக எண்ணத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் என்ன செய்யாது, பதில் கொடுக்காது. வார்த்தைகளை பேசுங்கள், விசுவாசமான வார்த்தைகளை பேசுங்கள், அறிக்கை இடுங்கள், இந்த வார்த்தையை சொல்லுங்கள், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஏசியம் தரும்ல சும்மா இருக்கிறேன் அப்படிங்கிற இந்த வார்த்தையெல்லாம் நான் எத்தனை தடவை எத்தனை ஆயிரம் சொல்லியிருக்கேன்னு எனக்கு தெரியல. இந்த டைம்லாம் இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தேன், பார்த்துக்கொள்ளுங்க.
நான் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது 10 அடிக்கு ஒரு பெட்டு போட்டிருந்தாங்க. இங்கிட்டு ஒரு 15, அங்கிட்டு ஒரு 15, மொத்தம் 25 எவ்வளோ போட்டிருந்தாங்க பார்த்துக்குள்ளுங்க. இங்கிட்டு பார்த்தா ஒருத்தர் முடியாமல் தூக்கிட்டு போட்டாங்க, அங்கிட்டு பார்த்தா முடியாமல் ஒருத்தர் தூக்கிட்டு ஓடுறாங்க, இங்கிட்டு பார்த்தா ஒருத்தர். இப்போ என்னுடைய பார்வை பூரா இங்கிட்டு ஒருத்தர் கத்துறாரு, அங்கிட்டு ஒருத்தர் முணங்குறாரு, அங்கிட்டு ஒருத்தர் டெத் ஆகுறாரு. அப்போ இதெல்லாம் கண்ணு முன்னால் பார்க்கும்போது ஒரு பதஷ்டம் வரும் பார்த்துக்கொள்ளுங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, தீங்கை கண்ணு முன்னால் வைக்கக்கூடாது. ஒரே போராட்டம். செபிக்கிறேன் மனதுக்குள்ளே, ஏசுவேன்னு சொல்கிறேன், பார்த்தா அங்கிட்டு ஒரு சத்தம் கேட்குது, ஏசுவேன்னு சொல்கிறேன், அங்கே ஒருத்தர் டெத் ஆகிக்கிட்டு இருக்கிறாரு. சொல்லுங்கள் பார்ப்போம். அதனால் வார்த்தைகளை நீங்கள் பேச வேண்டும். அவிவிசுவாசமான வார்த்தைகளை பேசக்கூடாது. ஒரு காரியத்தை நீங்கள் சரியாக புரிந்திருக்க வேண்டும். நான் இப்போ சொல்லுகிற ஒரு வசனத்தை நீங்கள் நல்லா கருத்தாய் உணர்ந்து நீங்கள் அதன்படி நீங்கள் கேட்க வேண்டும். கொலைசியர் 4:6 அவனவனுக்கு இன்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு. வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினாயும் உப்பால் ஒரு சாரமான ஒரு வார்த்தையாக இருக்க வேண்டும். ஏசப்பா சொல்கிறார் பார்த்துக்கொள்ள, மத்தேயு 5:13 நீங்கள் உலகத்துக்கு உப்பு, நீங்கள் உலகத்துக்கு உப்பு. உப்பில் சாரமுள்ள உப்பு இருக்குது, சாரம் இல்லாத உப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் பேசுகிற வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம், உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தை ஒரு சாரமுள்ள வார்த்தையாக இருக்க வேண்டும், சாரம் இல்லாத வார்த்தையாக இருக்கக்கூடாது. சில உப்புகள் வெளியே கொட்டப்படுவதற்கும் காலிலே மிதிக்கப்படுவதற்கும் பயன்படுகிறது. அப்போ எந்த உப்பு காலில் மிதிக்கப்படுகிறது? சாரம் இல்லாத உப்பு காலில் போட்டு மிதிக்கிறதுக்கு. ஆனால் சாரமுள்ள உப்பு அது அனைவர்களுக்கு பயன்படுகிறதா இருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, உங்க வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது உப்பால் சாரம் ஏற்றப்பட்டிருக்கிறதா? நீங்க பேசுகிற வார்த்தையிலே ஒரு சாரமுள்ள வார்த்தையா இருக்கிறதா? நீங்க பேசுகிற வார்த்தையிலே ஒரு வல்லமையான வார்த்தையா இருக்கிறதா? நீங்கள் பேசுகிற வார்த்தையிலே அந்த மனதுருக்கு வெளிப்படுகிறதா? நீங்க பேசுகிற வார்த்தை அனைவர்களுக்கு பயன்படுகிறதா? அப்படி பயன்பட்டால் உங்க வார்த்தையில சாரமுள்ள உப்பு இருக்கிறது. ஒரு மனிதன் புண்படும்படியாக, ஒரு மனிதன் வேதனைப்படும்படியாக உங்களால் அவன் கஷ்டப்படுகிற ஒரு வார்த்தையை நீங்கள் அடுத்தவனுக்கு பேசும்போது அது சாரமுள்ள உப்பு கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய வசனம், என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது எப்போதுமே அது கிருபையாக உப்பால் சாரம் ஏற்றின வார்த்தையாக அது இருக்கும். அது இருக்கும். இந்த வார்த்தை என்னை பலப்படுத்தும். அல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். தகப்பனே, ஆவியானவரே, உன்னத தேவனே, உயர்ந்த தேவனே, ஆண்டவரே, நாங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபத்தில் அறிக்கையிட்டு நாங்கள் ஜெபிக்க வேண்டும். மாத்திரமல்ல, நாங்கள் பேசுகிற இந்த வசனம் உப்பால் சாரம் ஏற்றிருக்க வேண்டும். தகப்பனே, வெளியே கொட்டப்படுவதற்கு, காலில் மிதிக்கிறதுக்கு எங்கள் வார்த்தை இருக்கக்கூடாது. எப்போதெல்லாம் அவிவிசுவாசன வார்த்தைகள், எப்போதெல்லாம் கெட்ட வார்த்தைகள், எப்போதெல்லாம் துர்ச்செய்திகளை நாங்கள் பேசுகிறோமோ அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை ராஜா. அந்த உப்பு காலிலே போட்டு மிதிக்கிறதுக்கு தான் பயன்படும். ஆனால் சாரம் உள்ள உப்பாக நான் பேச வேண்டும் ஐயா. நான் ஜெபிக்கும் போது சாரமுள்ள வார்த்தையை நான் பேச வேண்டும். மனதுருக்கம் வெளிப்பட வேண்டும், அன்பு வெளிப்பட வேண்டும், சமாதானம் வெளிப்பட வேண்டும். தகப்பனே, அப்போ அந்த வேளையிலே, இந்த நாளிலே நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. எங்கள் இதயத்தில் பட்ட காயங்களை ஆற்றி கொண்டிருக்கிறீங்கப்பா. உம்முடைய கிருபையும் உம்முடைய பலனும் எங்களை ஆளுகை செய்யட்டும். இரத்த கோட்டைகளை எங்களை மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பொல்லாத சத்துரு இப்போது வெளியேறு, வெளியேறு, வெளியேறு. கழுத்து பகுதியில் வெளிவெடுத்து கொடுக்கிற பொல்லாத சத்துரு இந்த சைந்த விட்டு அகன்று போ. நீ எந்த காரியத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாயோ அந்த காரியம் உனக்கு கட்டப்பட போகிறது. அந்த காரியம் எழும்ப போகிறது. அந்த காரியம் உன்னை தேடி வர போகிறது. அந்த காரியம் உனக்கு நடக்க போகிறது. இதோ ஆவியானவர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உனக்கு இப்போது பேசிக் கொண்டிருக்கிறார்.